ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் குட்டி தம்பி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்களா, அதனால் எல்லோரும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மந்திரிச்சிட்டு அந்த சிறகடிச்சிட்டு வாங்க, அப்படி சிறகடிச்சிட்டு கயிறு கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, அதனால தான் கிளம்பிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப தூரம் ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் வேறு அப் அண்ட் டவுன் பண்ணிட்டு வந்தோமா, அதனால் தம்பி ஏதாவது பார்த்து பயந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் கிளம்புறோம். எங்கள் வீட்டுக்கிட்ட தான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸில் சடையப்பன்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் தான் சிறகடிப்பாங்க, கயிறு கட்டி விடுவாங்க. அப்படி செஞ்சால் குழந்தைக்கு நல்லாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, அதனால தான் நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் எங்கள் நேரத்துக்குன்னு இல்லை, எங்களுக்கு தான் தெரியலை. அந்த சிறகடிக்கிறது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும்தானா. நாங்கள் வெள்ளிக்கிழமை போயிட்டோம். சரி, வெள்ளிக்கிழமை தானே எல்லா சாமிக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஆனால் போய் பார்த்தா அங்கே இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, வந்ததுக்கு போயிடலான்ட்டு உள்ளே போய் சாமி கும்பிட போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா கோவில் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. கோவில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்களாம். அதனால் லெஃப்ட் சைடு சின்னதாக அந்த சாமி சிலையை மட்டும் வச்சுருந்தாங்க. போனோம். தம்பிக்கு எத்தனை மாதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. 4 மாதம்தான் ஆகுதுன்னு சொன்னோமா, அதனால் ஒரு தண்ணி மாதிரி சாமியோட தீர்த்தத்தை மூஞ்சில் 3 தடவை இப்படி இது செஞ்சு விட்டாங்களா. அதுக்கப்புறமா தாயத்தை வச்சுருந்தாங்க. இந்த தாயத்தை கையில் கட்டினதுனால நம்ம கட்டிக்கலாம். ஆனால் கையில் கட்டினா பேபிக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டு அவங்க தூங்குகிற இடத்துக்கிட்ட நான் அவங்களோட தொட்டில் இருக்குதுல்ல, அதுக்கு மேலே நான் அவங்க வீட்டுக்கு வந்தோடனே நாங்கள் மாட்டி விட்டுட்டோம். அந்த தாயத்துக்கு 50 ரூபா சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கோயில்லையே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா தம்பியை வெளியே அதிகமாக நாங்கள் கூட்டிகிட்டு வரதே இல்லையா, அதனால் இப்போல்லாம் வெளியே கூட்டிகிட்டு வந்தாலே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி வேடிக்கை பார்க்குறாங்க. எனக்குமே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வெளியே நானுமே வரவே முடியாது. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கூட பைக்லலாம் ரொம்ப நாளாகவே ஆச்சு. அதனால் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனேயுமே தாயத்தை வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையே தாயத்தை தான் அங்கே எடுத்து தம்பி தூங்குகிற இடத்துல தொட்டிலுக்கு மேலே நாங்கள் கட்டிட்டோம். இப்போல்லாம் தம்பி ஏன்னு தெரில, இந்த மாதிரி 4 விரலையும் உள்ளக்க வச்சுக்கிட்டு அழுகுறாங்க. பாலும் குடிக்க மாட்டுறாங்க. எதுக்கு அப்படி அழுகுறாங்கன்னே எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டு அதை 2ஆக வெட்டி பாதி எலுமிச்சம்பழத்தை நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க, இன்னும் பாதி எலுமிச்சம்பழத்தை குங்குமம் தடவி வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் மேல் கால் எல்லாமே நல்லா சுற்றி முச்சந்தியில் போய் வீசிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. ஸோ அதுக்கு தான் எங்கள் அம்மாவை கூப்பிட்ருந்தோம். எங்கள் அம்மா பக்கத்தில் தான் இருப்பாங்களா, வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்ட்டு. அப்புறம் இன்றைக்கி டின்னருக்கு தோசை சுட்டுலான்னு சொல்லிட்டு மாவு வாங்கிட்டு வந்திருந்தோம். காலையில் செஞ்ச சாம்பாரை சூடு பண்ணி வச்சுட்டேன். சரி, சாம்பார் மட்டும் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் தக்காளி சட்னி செய்கிறதுக்கும் நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் அம்மாவும் என் ஹஸ்பண்டும் தான் தம்பியை மாற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போலாம் தம்பி ஏன்னே தெரில, என்னோடய கையிலேயே இருந்துக்கிட்டு யாருக்கிட்ட நல்லா ஃபேஸ் பார்த்துட்டு இதுதான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பழகிட்டான். யாருக்கிட்டேயும் போக மாட்றான். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரில. இனிமேல் தான் வெளியே கூட்டு போயிட்டு எல்லாத்துக்கிட்டேயும் விட்டு பழகணும். இப்போ கூட பாருங்கள், அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டு அழுதுகிட்டு என்கிட்ட அமைதியாக எப்படி உட்காந்து பார்த்துட்ருக்கான்ட்டு. இப்படி தாங்க டெய்லி பண்ணுறான். அவங்க குழந்தைங்க இப்படி தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, ஒரு லெமனை 2ஆக பிரித்து பாதி லெமனை ஜூஸ் போடுறதுக்கும் பாதி லெமனில்
குங்குமம் தடவி 3 பேத்துக்கும் சுற்றி முச்சந்தியில் வீச சொன்னாங்கன்ட்டு அந்த ப்ராசஸ் தான் எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தம்பியுமே சரி ஒரு 2 வாரமாக நைட்டு சரியாக தூங்குறதே இல்லை. ஏன்னு எனக்கும் தெரியலை. ஃபஸ்ட்லாம் நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு நாங்கள் தூங்க வச்சோன்னா ஒரு 6 மணி நேரமாவது தொடர்ந்து ஒரு தூக்கம் இருக்கும். இப்போ அப்படி இல்லவே இல்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா எந்திச்சிக்கிட்டே இருந்தாங்க. சினிங்கிக்கிட்டே ஒரு மணி அணத்திக்கிட்டே இருந்தாங்களா, அதனால தான் அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிட்டே வந்தோம். அங்கே இருக்கிற பூசாரி அப்புறம் சொல்லி தான் விட்டாங்க, சண்டே காலையில் வாங்க 2 எலுமிச்சம்பழம் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. பார்ப்போம் சண்டே எப்படி எங்களுக்கு ஒர்க் எதுவும் இல்லைன்னா சண்டே ஒர்க் நாங்கள் போயிட்டு தான் வருவோம். இல்லைனா குழந்தைங்க இன்னொன்று சொல்கிறாங்க, 4th மந்த்து ஸ்டார்ட் ஆனாலே அந்த ஸ்லீப்பு அந்த பேட்டர்ன் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலயா என்னன்னு தெரில. ஆனால் எனக்கு புரிஞ்ச வரை எப்படின்னா, இப்போ ரொம்ப ஜில்லுன்னு ஆகுதா வீடு, காற்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீசுது ஜில்லுன்ட்டு. அதனால் அவங்களுக்கு டயப்பர் வந்து ரொம்பவுமே ஈரம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்லாம் 2 டயப்பர் தான் சேஞ்ச் பண்ணுவேன். இப்போலாம் எந்திக்கும் போதெல்லாம் ரொம்ப டயப்பர் ஈரமாகிக்கிட்டே இருக்குதா, அதனால தான் அவங்க ஸ்லீப் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். மணி ஒரு 8 மணி ஆயிடுச்சா. என் ஹஸ்பண்ட் தான் தம்பியை நான் ஃபீட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அவங்க தூங்க வச்சுட்டாங்க. அப்புறம் தோசை சுட்டேன். தோசை சுட்டு நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டு தூங்கிட்டோம். ஓகே பாய். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் இனி நம்ம வர்ற வீடியோஸில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய் ஆல்.